இன்றைக்கு கோவை மாநகராட்சி சாதாரண கூட்டம் மேயர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை எந்த விதத்தில் துன்புறுத்தலாங்கிற நோக்கத்திலே இந்த மாநகராட்சியுடைய திமுக மேயர் செயல்பட்டு இருக்காங்க. அதே முதல் கூட்டம் ஏதோ மக்களுக்கு நல்ல பண்ண நினச்சி நாங்கள் கூட்டத்துக்கு வந்தோம். முதல் கூட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசு உத்தரவு 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 88 ரூபான்னு இருக்குதுங்க. அது 88 ரூபான்னு ஆன்லைனில் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க அதுபோக 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கட்டுறவங்க அத்தனை பேத்துக்குமே ஸ்கொயர் ஃபீட் 88 ரூபான்னு போட்டால் மாநகராட்சியோட வருமானத்துக்கு இது பண்ணுறாங்களே, மக்களை பற்றி எந்த வித கவலை இல்லாமல் இது பண்ணாங்க. அப்படி நாங்கள் அதிமுக குரல் கொடுத்தங்காட்டி அந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி தள்ளி வச்சுருக்காங்க. இது மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் மறுபடியும் வந்தால் கண்டிப்பாக இது தமிழ்நாடு லெவலில் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் வேலுமணி முன்னிட்டு கொண்டு போய் இது கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக அறிவிக்கும். ஏன்னா மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. வீடு கிட்ட போகும்போது அவங்களுக்கு இதோட வழி என்னன்னு தெரியும். இப்போ சாதாரண ஒரு 40,000 இருந்தது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரப்போகுதுங்க. அதையும் எல்லா தரப்பு கவர்மெண்ட்டே சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லி 3000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3000 ஸ்கொயர் ஃபீட் கவர்மெண்ட் ஆன்லைன் பண்ண சொல்லிச்சு. ஆனால் பாவம் மக்களுடைய பரிதாப நிலை என்னென்னா பேங்க் லோன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆன்லைனில் போய் பண்ணுனா பேங்க் லோன் கூட கிடைக்க முடியாது. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறவங்களுக்கு பேங்க் லோன் கூட கிடைக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு தப்பான அதை இதை கொண்டு மாநகராட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிஞ்சுக்காடி சப்ஜெக்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் செல்ஃபோனோட தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி இருக்க காலகட்டத்தில் யாரும் விளையாட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இல்லை. பார்த்தீங்கன்னா உள் விளையாட்டு அதாவது மாநகராட்சி மக்கள் பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு உள் விளையாட்டு அரங்கு கட்டியிருக்கோம். மாநகராட்சியில் நிறைய இடத்துல கட்டியிருக்கோம். அதுக்கு ரேட் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக அம்மா காலத்துலேருந்து கட்டி கட்டணத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். உள் விளையாட்டு அரங்கு, ஷட்டில் கோர்ட்டு, ஜிம் எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறத இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் வரி ஏற்றிட்டு இளைஞர்கள் விளையாடக்கூடிய இடத்துல, குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல காசு இன்னும் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தை நம்ம அதை நிறுத்தி வச்சு நீங்கள் பேசி நிறுத்தி வச்சுருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாவட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது திமுகவுடைய மண்டல தலைவர்கள் கிழக்கு மண்டல தலைவர் பேசுகிற ஒரு வார்த்தையை அதிமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே மக்களுக்காக பண்ணலை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ இது கேட்டு தான் புரட்சியாளர் அம்மா வழி நாங்கள் சும்மா இங்கே போக முடியாது. ஏன்னா அதாவது ஒரு ஆட்சி கடந்த 10 ஆண்டு காலம் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அப்பேற்பட்ட ஆட்சியை ஒன்றுமே மக்களை கோவை மாநகர மக்களை சீரழிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு இது தவறான பதிவை இந்த மாவட்டத்தில் பதிவு பண்ணாங்க. அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு இதில் தப்பு. அதாவது இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் மக்களுக்கு தெரியும், கோவை மாநகராட்சி பகுதி வசிக்கின்ற மக்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே 10 ஆண்டு காலத்தில் கோவை எந்த அளவுக்கு வளர்ச்சியை சிங்கப்பூர் ரேஞ்சு கொண்டு கொடுத்துருக்கோம். அத்தனை டெவலப்மெண்ட் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி எல்லாமே கொண்டு கொடுத்தாங்க. எஸ்பி வேலுமணி 143 அவார்டு வாங்கினார் உள்ளாட்சித்துறையில். அதுக்கு மேலேயே வாங்கினார் நினைக்கிறேன். எஸ்பி வேலுமணி அவர் உள்ளாட்சித்துறைக்கு மட்டும் வாங்கினாங்க. அப்பேற்பட்ட கோவை மாநகராட்சியை டெவலப் பண்ணி உலக தரத்தை கொண்டு போய் வச்ச மாநகராட்சியை இப்போ குப்பமேடு பண்ணி வச்சுருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி வந்தப்புறம் அப்போ அதுக்கு கேள்வி கேட்டதுக்கு, உங்களுக்கு கையிலாகன்னு கேள்வி கேட்டதுக்கு எங்களை என்னை அதிமுக குழு தலைவராக இருக்க என்னை 3 கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உருட்டல் மிரட்டல்கள்லாம் புரட்சியாளர் அம்மா வழி நாங்கள் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பயந்துக்கு போகிறதில்ல. கண்டிப்பாக சட்ட ரீதியாக போய் இது கண்டிப்பாக ஸ்டே வாங்கி கண்டிப்பாக அடுத்த கூட்டத்தில் உள்ளே வரக்கு என்ன நடவடிக்கை எடுமோ எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி எடப்பாடி அவர்கிட்டலாம் கேட்டு கண்டிப்பாக சட்ட ரீதியை சந்தித்து கண்டிப்பாக அடுத்த கூட்டத்தில் உள்ளே வருவோம். மக்களுக்காக இன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை மாநகர மாமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம். மேயர் நேரடியாக ஆர்டர் சொல்லாமல் கவுன்சிலர்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா என்ன வேடிக்கைன்னா இந்த சபையை யார் நடத்துகிறாங்கன்னு தெரியலைங்க. திமுகவுடைய மண்டல தலைவர் நடத்துகிறாங்களா, இல்லை மேயர் நடத்துகிறாங்க, இல்லை திமுக உறுப்பினர் நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மத்திய மண்டல தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் அதாவது ஏடிஎம்கே செஞ்சதெல்லாம் இவங்களே செஞ்சோம், எல்லா பாலம் நாங்கள் தான் கொண்டு வந்து எல்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் அதாவது திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அதே சொல்லிவிட்டு இன்னொரு திமுக கவுன்சிலர் நாய் பிடிக்கும் கூட எங்கள் ஆட்சியில் முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன சிறந்த ஆட்சி இது? அதாவது ஒரு சாதாரண ஒரு நாய் பிடிக்கும் கூட முடியாத திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குது? அது நல்லாட்சின்னு சொல்ல முடியுமா? அதையே இந்த மேயர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மண்டல தலைவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை சொல்லி கொடுத்து இந்த மேயர் அதாவது என்ன இதுன்னு கூட கேட்காம சஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னைய அதாவது இந்த மாமன்றத்தை யார் நடத்துகிறாங்க, மேயர் நடத்துகிறாங்களா இல்லை மற்ற மண்டல தலைவர் நடத்துகிறாங்களா அதிலே தெரியல. அதாவது இந்த மேயருங்கிறது ஒரு சீட்டே ஒரு கேலி கூத்தாகி போச்சு. கோவை மாநகராட்சி எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அது இப்படி திராவிட மாடல் ஆட்சியில் சீரியல் மேயர் பொறுப்பு.
இந்த நிதி சம்பந்தமான தீர்மானங்கள் நிதிக்குழுக்கே தெரியாமல் தீர்மானம் போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏடிஎம்கேக்காரங்க சொன்னாலும் குறைய தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் இன்றைக்கி கோவை மாநிலம். நானும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக கவுன்சிலராக இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சபையை பார்த்தது என்னென்னா, அவங்களுடைய சேர்மன், அதாவது ஃபைனான்ஸ் கமிட்டி சேர்மன், அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 7 மாதமாக சப்ஜெக்ட் வரல, ஆனால் நேராக கவுன்சிலுக்கு வந்துன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய கேவலம். அப்போ சட்டத்தை மீறி தான் இந்த மாநகராட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த கடந்த 2 ஆண்டு காலமாக நிதிக்குழுக்கு வைக்காமல் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் டைரெக்டாக மாமன்றத்துக்கு வந்திருக்கு, இது ஏதாவது முறைகேடு நடந்திருக்காங்கிற கண்டிப்பாக வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு கமிட்டிக்கு வச்சு ஏதோ கமிட்டி டைரெக்டாக கவுன்சில் கொண்டு வராங்க. அப்போ மேயருக்கு இவங்களுக்கு ஏதோ இது இருக்கா, இது யார் இது அதிகாரம் கொடுத்ததுங்க? ஒரு கமிட்டியில் வச்சு பாஸ் பண்ணணும்னு ஒரு சட்டமே இருக்குது. அப்படி பண்ணாமல் ஏன் நேரடியாக கொண்டு வராங்க? அது ஏதோ உள்ளத்துக்கு பண்ணுறாங்க. நன்றி.